வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஃபயர் படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லையா? வாங்க பார்த்துருவோம். என்கிட்ட வந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ். பல வழிகளில் இந்த கேஸ் ஒரு பெரிய சவாலா இருந்தது. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, ஓப்பனிங் சீன்லயே ஒரு முகமுடி மனிதர்கள் வந்து ஒரு ஆளை வந்து கட்டி தூங்கி போயிடுறாங்க. அப்பத்துல இருந்து இந்த படம் வந்து திகிலாவே ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் இந்த படத்தை வந்து ஒரு விறுவிறுப்பு குறையாத அளவுக்கு இந்த படத்தை வந்து டைரக்டர் ரொம்ப அழகா எடுத்திருக்காரு. JSK சதீஷ்குமார். கடைசி வரைக்கும் விறுவிறுப்பு குறையவும் குறையாது, இந்த படத்துல வந்து திகிலும் குறையாது. அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை படத்தை தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு ஃபயர். அதாவது ஃபயர்னாவே எல்லாரும் வந்து போய் நம்ம பார்க்க முடியாதோ, தப்பான படமோ அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தவறாக வந்து எய்ம் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த படத்துல வந்து சில சீன்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம வந்து அதை பார்க்க கூடாது. ஏன்னா அந்த ஒரு ஆபாசமான காட்சிகள், சில சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது காட்சிகளுக்காக அமைக்கப்பட்ட சீன் தான் அந்த படத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சீன் எல்லாம் நீங்க வந்து நவுத்திருங்க. நம்ம இந்த படத்துல சொல்ல வந்தது என்னவோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. அதாவது இந்த படத்தோட கதை என்னன்னா, கதாநாயகன் பாலாஜி முருகதாஸ், பிசியோதெரபி டாக்டர். அவர் வந்து ஒரு நேர்மை உள்ள வந்து டாக்டர் நினைச்சுக்கிட்டு ஒரு 4 பெண்கள் அவர் கூட வந்து பழகுறாங்க. ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, கதாநாயகன் வந்து மாயமாயிறாரு. அந்த கதாநாயகன் எப்படி மாயமானாரு, என்ன நடந்தது, அந்த 4 பெண்களோட வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்தது, இந்த படத்தோட மீதி கதையும் விறுவிறுப்பான முறையில கொண்டு போயிருக்காரு டைரக்டர். ஏன்னா அந்த 4 பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடாத ஒரு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் இந்த படத்தோட முழு கதையும். அதாவது கதாநாயகன் பாலாஜி முருகதாஸ் வந்து இந்த படத்துல வந்து ரொம்பவே நம்ம மனசுல வந்து ஒரு ஆழமான முறையில நடிப்பை வந்து நம்மள ஒவ்வொருத்தரும் வந்து கவர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நடிப்பு. முதல் பாதியில ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும், அதாவது ஒரு நல்லவன், ஒரு நேர்மை உள்ள மனுஷன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இந்த படத்தை வந்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க. அது ஒரு ஹீரோ தான் மனசுல எல்லாரும் நம்புற மாதிரியோ, ஒரு நல்லவன் மாதிரி அப்படியே நம்புற மாதிரி அவரை கொண்டு போயிருக்காங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவரோட வந்து காமத்தோட கொடூரம் ஒரு மனுஷனா வந்து அந்த கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் நீங்க செகண்ட் ஹாஃப் வர கேரக்டர் பார்த்தீங்கன்னா, முதல் பாதியில வந்த ஹீரோவா செகண்ட் ஹாஃப்ல இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா நடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. பாலாஜி முருகதாஸ் அந்த அளவுக்கு வந்து ஒரு நடிப்பு. அதே மாதிரி இவர் எப்படி மாயமானாரு, இவர் எப்படி யாரு கடத்தினாங்க, அந்த 4 பெண்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து வர வர விசாரிக்கிற போலீஸ் அதிகாரி ரொம்பவே வந்து நல்லா நடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தோட JSK சதீஷ்குமார் டைரக்டர் தான் அந்த போலீஸ் அதிகாரியா வராரு. அந்த போலீஸ் அதிகாரி கேரக்டர் ரொம்ப அமைதியா சாந்தமா இருக்கு. ஆனா ரொம்ப அமைதியா சாந்தமா இருந்தாலும் அவர் விசாரிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த விசாரிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு விசாரிக்கிற ஸ்டைல வந்து நம்மள சீட்டை விட்டு ஏந்துக்காத அளவுக்கு நம்மளை அப்படியே உட்கார வைக்குது. அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர் ஒரு வித்தியாசமான முறையில விசாரிக்கிறாரு. டிஃப்ரெண்டா நம்மளை வந்து பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த கேரக்டர் வந்து நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரஷிதா மகாலட்சுமி ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா அழகா இருக்கு. அதாவது கடன் கொடுத்தவங்க கிட்ட கடத்தை எப்படி திருப்பி வாங்கறதுக்குன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க பாருங்க, பாடுபடுறாங்க. அப்படி கஷ்டப்படுறாங்க கடத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கறதுக்கு. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா வந்து ரஷிதா மகாலட்சுமி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம்ம மனசுல வந்து குறை இல்லாத அளவுக்கு நிறைவாதான் இந்த கதையில வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த 4 பெண்கள் வர கேரக்டர், எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. அதே மாதிரி சிங்கம் புலியாகட்டும்,
இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியாத கதாபாத்திரம். அவங்கவுங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் நம்ம மூஞ்ச சுளிக்காத அளவுக்கு, குறையில்லாத அளவுக்கு நிறைவா இருக்கு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். மெயின் வந்து இந்த படம் வந்து ஏன் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்றேன்னா, அதாவது ஒரு பிசியோதெரப்பி டாக்டர் எந்த அளவுக்கு இதை நான் பார்க்கணும் சொல்றேன்னா, பிசியோதெரப்பி டாக்டர் அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்களிடம் வந்து வசப்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு கவர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. இது நீங்க இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதாவது இந்த டைரக்டர் இது வந்து யாரை நம்பி எடுத்திருக்காங்கன்னா, பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் உஷாரா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். எந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்கணுமோ அந்த இடத்துல வந்து எச்சரிக்கையா தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து சோஷியலா மூவ் பண்றதோ, சோஷியலா பேசுறதோ எல்லா இடத்துலையும் காட்டக்கூடாது. எந்த இடத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும்ட்டு டைரக்டர் வந்து ஜேஎஸ்கே வந்து சதீஷ்குமார் வந்து ரொம்ப அழகா வந்து இதுல வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த படத்தை வந்து டைரக்டர் சொல்லிக்காரு. அதாவது ஒரு இயக்குனரா ஜேஎஸ்கே சதீஷ்குமார் அவர்கள் இந்த படத்துல வந்து ஜெயிச்சிருக்காரு. அது நீங்க படத்தை பார்த்து ஒவ்வொருத்தரும் டைரக்டரை நீங்க பாராட்ட ஆளே இருக்காது. ஏன்னா அப்படி வந்து டைரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு அழகா கொண்டு போயிருக்காரு. டைரக்டருக்கு அப்புறம் வந்து நடிப்பு யாருதுன்னா பாலாஜி முருகதாஸ் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஆபாச சீன்கள் அதிகமாகவே இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரொம்ப கவர்ச்சியான சீன்ஸுங்கெல்லாம் இந்த படத்துல வந்து ரொம்பவே அதிகமாகவே தான் இருக்கு, அதிகமா இருக்கு. ஆனா வந்து இந்த எல்லா சீன்ஸுகளுமே இந்த கதைக்காக அமைக்கப்பட்ட, காட்சிகளுக்காக அமைக்கப்பட்ட சீன் தானே கண்டி ஒரு வைக்கணுன்றதுக்காக இந்த படத்துல வந்து வைக்கல. ஏன்னா இந்த கான்செப்டே வந்து இதுதான் மெயின். நீங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடாது, படத்தை பாருங்க. அதுவும் ரெண்டாவது, இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய கிளைமேக்ஸ். அதனாலதான் டைரக்டர் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். கிளைமேக்ஸை நீங்க பாருங்க, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துல இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஃபயர். இந்த படத்தை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க போய் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்தோட இசை டிகே பின்னணி இசை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாரு. அதாவது பின்னணி இசைனா பேக்ரவுண்ட் இசை ரொம்பவே இந்த படத்துக்கு ஒரு பலத்தை சேர்க்குது. ஓகேங்களா, ஒரு பெரிய பலம். அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பு ஜேஎஸ்கே சதீஷ்குமார் தான் தயாரிச்சிருக்காரு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அந்த வர போலீஸ் அதிகாரி கேரக்டர் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மற்ற எல்லா கேரக்டர்ஸ்களுமே இதில் வந்து நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை வந்து நாளைக்கு ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் பாருங்க. இந்த டைரக்டர் சொன்னதும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தெரியும். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன், பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த அளவுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த படத்தை ஒருத்தர் பாருங்க. நாளை ரிலீஸ் ஆகிற திரைப்படம் ஃபயர். இந்த படத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தா ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸ் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்பவே முக்கியம். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.